இல்லை, இப்போ போதைப் பொருள் அப்படி கஞ்சா, அவின், ஹெராயின், குட்கா இந்த மாதிரி பான்பராக் போன்ற பொருட்கள் போதைப் பொருட்கள் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதை ஏற்கிறோம். அதை விற்கிறவர்களுடைய சொத்தை பறிமுதல் செய்யணும் அப்படின்னா, இப்போ அரசே மதுக்கடைகளை திறந்து அதில் விற்கிற அந்த சரக்குகள் எல்லாமே அந்த போதைப் பொருள் இல்லையா? அது அதை எப்படி கட்டமைக்கிறீங்க? இதெல்லாம் போதைப் பொருள், இது போதைப் பொருள் இல்லை என்று அரசு சொல்ல வருதா? அப்போ அந்த போதைப் பொருளை விற்கிறவருடைய சொத்தை பறிமுதல் செய்தால், இந்த போதைப் பொருளை இத்தனை ஆண்டுகளாக விற்று அல்லது இந்த போதைப் பொருளை தயாரிக்கிற தொழிற்சாலைகளை அரசு சார்ந்தவர்களே, அதிகாரத்தில் இருப்பவர்களே தொழிற்சாலைகளை நடத்தி அதற்கு சரக்கை அனுப்புகிறார்களே, அப்போ அவர்களுடைய சொத்தை யார் பறிமுதல் செய்வது? நீங்க அதிகாரம் இருக்கு, அவருடைய சொத்தை பறிமுதல் செய்யறீங்க. அதிகாரம் இல்லாதனால நாங்க கேள்விதான் கேட்க முடியுது. உங்க சொத்தை யார் பறிமுதல் செய்வது? அப்ப எந்த மாதிரி நீங்க மக்கள்கிட்ட சொல்ல விரும்புறீங்க? கஞ்சா, அபின், கெராயின் தான் போதைப் பொருள், இந்த பிராண்டி, விஸ்கி, ரம், ஜின் எல்லாம் போதைப் பொருள் இல்ல அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? அப்படின்னு உண்மைதாமாக்கா. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் உண்மைதாமாக்கா. ஏன்னா நம்ம டிவிக்கு முட்டு கொடுத்தாலும், நம்ம டிவிக்கு சப்போர்ட்டா இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் உண்மைதான். அதுக்கு என்னோட ஆமவஞ்சோட சப்போர்ட் நினைச்சாதுங்க, அந்த ஆமவஞ்சோட வறுத்தடிக்கிறதாங்க எனக்கு நல்லா பிடிச்ச. அப்புறம் இந்த ஒரு விஷயம் உண்மை ஏன்னா இல்லக்கு இப்ப கூலிப்பு, கணேஷ் இதெல்லாமே தடுக்கிறதுனா அது போதைப் பொருள்னா குவாட்டரும் ஒரு போதைப் பொருள் தான். நான் எங்க மார்த்தாண்டத்துல 5 கடையை கிட்ட உண்டு. அதுல நான் 2 இடம் மூடியாச்சுன்னு சொல்லலாம். அதுல 1 கன்ஃபார்ம் மூடியாச்சு. பேலன்ஸ் இருக்கு, கடை இருக்குதானே. அப்ப அங்க எப்படி குவாட்டர் போதனை செய்யுது. இப்ப நேரம் அந்த சின்ன கடையோட விக்கணும் தெரியுமா ஆளுங்க, அவங்களா பிடிச்சுனவே தவிர அது மெயினா எங்கன்னு வருதோ அதை தடுத்து நிப்பாட்டல. அந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது சரி, ஓகே, இனி பாப்போம். இனி வருங்காலத்துல என்னென்ன நடக்க போகுதுன்னு பாப்போம், பார்த்தாதான் தெரியும்.